அப்படிதான் இருக்கு. தாராபுகழ் படைத்த தர்மராஜனாக மட்டும் தன் மனைவியாகிய அருங்களை பாஞ்சாலி அழைக்க பாஞ்சாலி வருமுதம் காண்க. அறிவு இருக்குதா? அறிவு இருக்குதான்னா அவங்களுக்கு அவங்க சந்தேகம் நீ நம்ம கடமை. ஆமாம்மா. என்னம்மா சீராக இருந்திருக்கும் தெய்வீக சபைதனிலே சூரியகாலத்துக்கு வெடிஞ்சு போச்சு. நான் மாட்டும் போது 2 நாளைக்கு மாட்டிருப்பாங்களா? மாட்டும் போது சீக்கிரம் மாட்டிடலாண்டி. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மாட்டும் போது லேட்டாக வந்துருச்சுக்கோ. கழுத்தும் போது சீக்கிரம் கட்டிடலாம். மாட்டுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகும். அரை மணி நேரம் கிட்டத்துக்கு கழுத்துறது லவுன்னு கட்டிட்டு வந்துடலாம். கொஞ்சம் அப்படியே அதுக்கு எதுக்கு தள்ளி ஆயில் போட்டு ஹோட்டல் போய் உட்காரலைன்னா தள்ளணும்ல.
ஒரு தட்டணும். ஆமா போர்டில் போய் உட்காரலைன்னா அது கரெக்டா சரி பண்ணி உள்ள விட்டாங்க மாற்றி போல்ட் ஏற்றணும்ல. அந்த கம்பி வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா போட்டு இறக்கிடுவாங்க. இலக்கல மாட்டாங்க கம்பி எல்லாம் இலக்கிட்டு திரும்பி போல்ட் முறுக்காது. அம்மம்மா சீராக இருந்திருக்கும் தெய்வீக சபைக்கு அம்மம்மா என்னுடைய இரு கரம் கூப்பி சிறந்தாக்கி முத்தான முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படியாக இருந்தாலும் அது இந்த தூரிகள் தண்ணி அது அப்படியே தான் ஓட்டிட்டு இருக்கோம். அப்படியாக இருந்தாலும் இன்று எதற்காக நாம் சதுர் நாட்டியத்தை அமைத்துள்ளோம் என்று தெரியுமா? என்ன காரணம்? அம்மம்மா உலகத்தில் புகழ் வாய்ந்த அதாவது பெருமைக்குரிய 1000 தான் இருந்தாலும் பேரும் புகழும் வாய்த்திருக்கிறோமா மனிதனா பிறந்தா. ஆமா. பெருமையும் அதனுடைய சக்தியும் ஓங்கி இருக்கிறோமா தெய்வமா பிறந்தா. ஆமா. அப்படிப்பட்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய இந்த 18 பட்டிக்கும் திக்காலும் எந்த ஒரு ஊருக்கும் செங்கவேல் என்று சொன்னால் யாருக்கும் அவருடைய துன்பம் கூட வாயில் சொன்ன ஒரு நொடியிலே நோயில் தீர்ந்து போகுமா. அப்படிப்பட்ட தெய்வமாக விளங்கக்கூடிய செங்கவேல் முனியப்பன் பண்டிகை. அந்த பண்டிகையிற்காக அது மட்டும் இல்லாமல் அந்த ஐயனுடைய பேரை வைத்து நம்ம ஒரு அதாவது கலைமகள் நாடக சபாவை அமைத்து நமக்கு அதாவது ஒரு சான் வயசுக்கு தான் ஆடுறதும் பாடுறதும் நம்முடைய தொழிலாகப்பட்டது. அப்படிப்பட்ட கலைக்குழுவில் இருந்து நம் தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட தொழிலாகப்பட்டது அந்த இறைவனுடைய அருளால நாம் செய்வதனால இன்றைய தினத்தில் அந்த ஆண்டவனுக்காக ஒரு நாள் சதுர்நாட்டியத்தை நாம் நிறைவேற்றலாம் என்று வேண்டுதலை நிறைவேற்றலாம் வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வேண்டுதலின் காரணமாக அது மட்டும் இல்லாமல் அன்னவர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள அனைவரும் அது மட்டும் இல்லாமல் நம் நாடக குழுவிலே எத்தனையோ பேர் வந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் குடும்பமாகப்பட்டதும் எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி எலுமிச்சங்கனிக்கு எதிர்க்கணி இல்லாமல் குடும்பத்தில் உள்ள காத்து கருப்பு நதி நலக்கம் கண்டிஷ்டி ஓமல் தடப்போக்கு வழிப்போக்கு பில்லி சூனியம் எதிராளி சதிராளி என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமான எண்ணல்கள் இருந்து இந்த செங்கவேல் மினியப்படின் அருளை பெற்று அனைவரும் சுகசியமத்தோடு வாழ வேண்டும். அப்படிப்பட்ட சக்தியுள்ள சாமியாகப்பட்ட செங்கவேல் மணியப்பங்கிடம் ஒரு கோரிக்கையை வைத்தோம்னா அந்த கோரிக்கையாகப்பட்டது அடுத்த வருட திருவிழா கோலத்துக்குள்ள அது நிறைவேறும் என்பது ஐதீக உத்தமம். அதனால இன்றைய தினத்தில் நாம் சதுர்நாட்டியம் ஆடுகிறோம். அடுத்த வருஷம் என்ன காலத்தில் நம்ம இதே சதுர்நாட்டியத்தை இந்த இடத்துல துவக்கம் செய்வோம். அப்படி துவக்கம் செய்வதற்கு முன்பதாக வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் இந்த வருடத்தில தை மாசத்துல நமக்கு நம்முடைய தொழில் காலம் ஆரம்பிக்கிறது. அந்த தொழில் காலத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை எல்லாம் நீக்கி இன்பங்களை பெற்று வருமானத்தும் அதாவது போதுமானது பொன் செய்யும் மருந்து. நமக்கு ஏற்றாற் போல் ஒரு மனிதனுக்கு எத்தனைதான் இருந்தாலும் போதும் நம்ம சொல்ல மாட்டோம். நமக்கு ஏற்றாற் போல் இது என்னது என்று தகும் என்று அந்த ஐயனே பார்த்து கொடுப்பான். அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாமல் நம்முடைய தொழிலை பெருக்கி கொடுக்குமாறு அந்த ஆண்டவனையும் நான் மீண்டும் ஒருமுறை பிரார்த்திக்கிறேன். அம்மா அப்படியாகத்தாலும் இன்றைய தினம் அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்னடி? இன்னைக்கு வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்னங்க? அடியே அம்மம்மா மகாபாரதத்தில் ஒரு கிழக்கிதியாக விளங்கக்கூடிய பாதாள அரக்கன் சண்டை இல்லை என்றால் போகுவதையால் திருமணம். அப்படி போகுவதையால் திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் இந்நேர வேளையில் நான் வெளியே வந்திருக்கும் பொழுது அண்ணா நான் யார் வீட்டு பாப்பா யார போட்டு